Hi friends, welcome to Tilaka Home. Tilaka Home channel இன்னும் நீங்க subscribe பண்ணலைனா கீழ இருக்கிற red color subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க. அப்பதான் future-ல நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனே notification-ஆ கிடைக்கும். இந்த வீடியோல Sunday மார்னிங்ல இருந்து afternoon வரைக்குள்ள routine ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் DIML வீடியோ வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சண்டே மார்னிங் as usual எப்பவும் போல எழுந்தோனே டீ போட்டாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு டீ கொடுத்துட்டேன். நானும் என் பாப்பாவும் டீ குடிக்க போறோம். டீ குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு எப்பவுமே எங்கள் வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான். ஸோ அதுதான் ரெடி பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து தனியாக இருக்குது, பூரி உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு மசால் ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா பூரிங்க யார் போட்டுட்ருக்காங்கன்னா என்னோட பாப்பா தான் பூரி போடுறாங்க. சும்மா பூரி போடுறேன்னு காமெடி பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம பூரி தேய்ச்சதை வந்து சுட்டு எடுத்துடலாம். ஸோ பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் காய்கறி பழம்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் இங்கே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். லஞ்சும் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே சாதம் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காயெல்லாம் அந்த வெஜிடபிள் பேக்கில் எடுத்து ஃப்ரிட்ஜில் அதை வச்சாச்சு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காயும் அந்த தடியங்காய் தயிர் பச்சடியும் பண்ண போகிறேன். அது ரெண்டு மட்டும் வெளியில் இருக்குது. அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வெண்டைக்காய்க்கு வந்து முதல்ல வந்து உப்பு போடக்கூடாது. ஜஸ்ட் வந்து மஞ்சத்தூள் போட்டு மட்டும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். சிம்மில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வெந்துட்டுருக்கும். வெந்து வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இந்த மாதிரி நூல் மாதிரி வரும். ஸோ அது கொஞ்சம் வேக ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நூல் வந்து போயிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தடியங்காய் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் தடியங்காய் தயிர் பச்சடிக்காக. இந்த பக்கம் பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்தோன்னே பாருங்கள் அந்த பிசுப்பு தன்மை ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த உப்பில் இருக்கிற தண்ணி விட்டு ரொம்ப நொலுன்னு வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே வெண்டைக்காய்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்க்காதீங்க. அது வெந்த அந்த வலுவலுப்பு தன்மைலாம் போனதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெண்டைக்காய்க்கு வேணுங்கிற அளவு காரமும் வந்து சேர்த்துக்கலாம். காரத்தை அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வேணும்னாலும் கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயும் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் அந்த மாதிரி தேங்காவை துருவி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தடியங்காய் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து சைட் பை சைட் வெந்துடுச்சு. ஸோ இப்போ தடியங்காய் தயிர் பச்சடிக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கடுகு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அரைச்ச விழுதையும் இது கூட ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு டெய்லி வந்து ஏதாவது ஒரு தண்ணிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தடியங்காய், சொரக்காய், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து அந்த தடியங்காய் தயிர் பச்சடியை தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் சீரகம், கருவேப்பிலை, 2 மிளகாய் வத்தல் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். இதை எடுத்து நம்ம அந்த தயிர் பச்சடியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தடியங்காய் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த தடியங்காவை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வைக்காமல் பச்சையாக கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து சும்மா ஒரு 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இந்த சம்மர் டைமுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இதே கடாயில் நான் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு பண்ண போகிறேன். இதுவும் நான் ஆல்ரெடி 7 நாள் 7 வகையான குழம்பு அந்த ரெசிப்பியில் இந்த குழம்பு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பும் ரெடி. ஸோ இப்போ சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், தடியங்காய் தயிர் பச்சடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சன்னி டே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டேக் கேர். பாய் பாய்.